பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஆவிக்குரிய காரியங்கள், நிறைய டைமென்ஷனில் கர்த்தர் பேச போகிறார். உங்கள் ஆவியில் நான் சொன்னேன், காலையில் சொன்னேன், 30 நாள் என்னோடு கூட நீங்கள் தொடர்ச்சியாய் பயணிப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். மற்றவர்களுக்காக மாத்தும பாரத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றி விடுவார். உங்கள் ஜெப சிந்தையை, ஜெப வாஞ்சையை கர்த்தர் அதிகரித்து கொண்டே இருப்பார். இன்றைக்கி எத்தனை பேர் உலகத்தில் கிட்டத்தட்ட 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. 800 மில்லியன் ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஜெபிக்க வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிறார். அதனால தான் அந்த ஊழியத்தை பாரத்தோடு கூட செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் மாற வேண்டும். இன்னொரு சிஸ்டர் சொல்லிக்கிறாங்க, 10 இயர்ஸாக பேபி இல்லை, ப்ரேயர் மீ பிரதர். கண்டிப்பாக செல்வம் பிரதர், நிச்சயமாக உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் அருளி செய்வார். யாரும் கவலைப்படாதீங்க. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை எங்கள் ஊழியத்தில் நிறைய அற்புதங்களை பார்த்துருக்கிறோம், நிறைய அதிசயங்களை பார்த்துருக்குறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கூட நான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீங்களும் நம்புங்க, நீங்களும் விசுவாசிங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்வார். அருமையான வினோ பிரதற்காக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய ஊழியத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் நாமங்களையும் அவர்கள் குடும்பங்களையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன்ப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ரீபா சந்தூர் யாங் தூரியா கதிர கொஞ்சம் பேசுங்களேன். தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபையில் பேசுங்களேன். வரங்களை நீ ஆக்டிவேட் பண்ணுங்க. அனலாய் மாறுங்களேன். லிஷதார் யஹங்க ரஷது. நன்றிப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் அப்பா இறங்குவதற்காக நன்றி. தேவன் உங்களை அக்னியாய் மாற்றி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை வல்லமையாய் மாற்றி கொண்டிருக்கிறார். தேவ கிருபை, தேவ பிரசன்னம் உங்களை மூடுவதை நான் பார்க்கிறேன். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பாப்பா. ஒரு கூட்ட யுத்த ஜனங்கள் எழும்பட்டும்ப்பா, எழும்பட்டும்ப்பா. நாம் தாவீதை பார்க்கிறோம். அவர் அதுலாம் குகைக்கு ஓடி போகிறார். சவுலுக்கு பயந்துட்டு அங்கே போனால் ஒரு 400 பேர். வாழ்க்கையில் கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. ஊருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த 400 பேரை கொண்டு தான் கர்த்தர் ஒரு பெரிய மகா இஸ்ரவேல் சேனையை உருவாக்கினார். நீங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் நம்பினீங்கன்னா, நீங்கள் விசுவாசிச்சு கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கை அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும். நம்புறீங்களா? எனக்கு வயசு இல்லை பாஸ்டர், எனக்கு பணம் இல்லை, எதுவும் இல்லை. என் தேவனால் எந்த மனுஷனையும் அவரால் உயர்த்த முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்களை தேவன் செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றியே தீர்வார். உங்களை கொண்டு என்ன காரியம் செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் செய்வார். யாருக்கும் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். அந்த தரிசனத்தை யாருக்கும் கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். ஆபிரகாமை கொண்டு என்ன செய்ய நினைத்தாரோ அதை தான் செய்தார். அதை லோத்துக்கு ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை. அதே போல் தான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல் வைத்திருக்கிற தரிசனம், உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்களை கர்த்தர் உங்களை கொண்டே ரிஷதூரி ஹந்தராப்பா. எத்தனை பேர் ஆவியில் உணர்றீங்க? பாஸ்டர், கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அது வரைக்கும் உங்களை அவர் கைவிடவே மாட்டாருங்க. உங்கள் கரத்தை பிடித்து கொண்டே, ஆலோசனைகளை கொடுத்து கொண்டே, நல்வழிப்படுத்தி கொண்டே, உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டே இருப்பார். நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா என் கூட இருந்துட்டா எல்லாம் ஈஸியாக மாறிடுண்டா. மாறாது. ஆனால் சில நேரத்தில் கடும் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவைகளை எளிதாய் கடக்க கர்த்தர் உதவி செய்ய, அவைகளை தாண்ட தேவன் எளிமையான காரியத்தை நமக்கு செய்து கொடுப்பார். நாங்கள்லாம் நிறைய காரியத்தை பார்த்துருக்கோம். ஒரு சில நாட்களில் ஊழியத்தின் ஆரம்பத்தில் வீட்டில் வெறும் சில்லற காசு மட்டும்தான் இருக்கும். ஆனாலும் அந்த நாட்களிலும் வைராக்கியமாய் தேவனுக்கு எழும்பி ஓடினது நிமித்தமாய் கர்த்தர் என்று உலகம் அறியக்கூடிய வகையில் ஊழியங்களை விரிவாக்கி கொண்டிருக்கிறார். நெல்லுங்க.
சோர்ந்து போயிடாதீங்க, முறுமுறுக்காதீங்க, சலித்து போயிடாதீங்க.